என்ன விக்ரம் ப்ரோ திடீர்னு விக்கல் வந்துடுச்சா? அவ்வளோ வேகமா, அவ்வளோ கோவமா கத்துறீங்களே! பிச்சை போடுறீங்களா? ஏன்டா சமைச்சு தான் போடுறோன்னா, எங்களுக்கு நீங்க பிச்சை போடுறீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறீங்களே, இத்தனை நாள் திவாகரும், வினோத்தும் அத கப்ல போடாதீங்க, எங்களுக்கு பத்த மாட்டேன்து, அளந்து போடாதீங்க, அது ஒரு மாதிரி இருக்கு அப்படின்லாம் சொல்லும்போது, யாராவது கேட்டீங்களா என்ன? உங்களுக்குன்னு வரும்போது மட்டும் கேட்குறீங்க. அப்படிதானே விக்கல்? என்னதான் பிரச்சனை ஆயிடுச்சு? எதுக்காக நீ இவ்வளோ நேரம் இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்க? அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கறது புரியுது. அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்க போட்டு வீடியோ பாருங்க. அப்பதான் நாங்க அப்டேட் பண்ற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். ஸோ வாங்க இன்றைய வீடியோக்குள்ள வந்து போலாம். முதல் விஷயம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருக்கக்கூடிய ஆட்களுக்கு ஒரு பயம் வந்துருச்சு. என்ன பயம் அப்படின்னா, என்னடா இவங்க எப்போ பார்த்தாலும் சாப்பாடை வந்து இவங்க கையில் கொடுத்துக்கிட்டு நம்ம எப்போ பார்த்தாலும் கெஞ்சி சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால் இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம், சாப்பாடை நம்ம கண்ட்ரோல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி இவங்க ஒரு முடிவு எடுக்கிறாங்க. சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கிறவங்களாம் என்ன முடிவு அப்படின்னா, ரேஷனுக்கு வரக்கூடிய எல்லா பொருட்களையும் நம்ம வந்து எடுத்துக்கலாம். எடுத்து வச்சுக்கிட்டு எவ்வளோ தேவையோ ஒவ்வொரு நாளைக்கும் அந்த அளவை அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி இவங்க முடிவு பண்ணி டைரெக்டாக கேட்காம நம்ம தலைக்கிட்ட எல்லாம் பேசாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒருத்தராக போய் ஒவ்வொரு பொருளாக எடுத்துகிட்டு வராங்க. குறிப்பாக வெங்காயம் பூண்டெல்லாம் எடுத்துகிட்டு ஒரு ஆள் வந்துட்டுருக்காங்க, அரிசியை ஒரு ஆள் வந்து தேடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் போய் ஒவ்வொரு பொருட்களை எடுத்துகிட்டு வரும்போது எல்லாருக்கும் செம்ம காண்டாகிடுது. குறிப்பாக அந்த வெங்காயம் பூண்டு எடுக்கும்போது தான் சரியான காண்டாகிறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது இருக்கிறதுலே ரொம்ப குறைவாக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ அதனால் ஏன் இப்படி எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்பொழுது, இந்த சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இங்கே பாருங்கள் சாப்பாடு குறையுது, சாப்பாடு ஒழுங்காக வரமாட்டேங்குது. ஸோ அதனால் இதுக்கப்புறம் எல்லாமே எங்கள் கண்ட்ரோலில் இருக்கட்டும். அதனால் நீங்கள் இதுக்கப்புறம் எவ்வளோ தேவையோ அவ்வளோ அளவு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா நாங்கள் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரி சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கவங்க வந்து சொல்கிறாங்க. இது வந்து ரூல்ஸ் பிரேக்கும் கிடையாது, ரூல்ஸ்குள்ளரையும் தான் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து எஃப்ஜே வந்து ஏற்றுக்க மாட்டேங்கிறாரு. எல்லாமே உங்களுக்கு லக்ஸரி ஃபுட்டும் வந்துடணும், சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் வரக்கூடிய ஃபுட்டும் உங்களுக்கு வந்துடணும், அதுக்கப்புறம் காமன் ஃபுட்டும் நீங்கள் சாப்பிட்ணும், ஆனால் எங்களை பற்றி நீங்கள் யோசிக்கவே மாட்டீங்கல்ல அப்படின்னு ஒரு தரமான கேள்வி கேட்குறாரு. அப்போ உங்களுக்கு எல்லாத்தையும் நாங்கள் சமைச்சு போட்டுட்டு நாங்கள் வெறும் தண்ணியை குடிச்சிக்கிட்டு சும்மா உட்காந்துட்டு இருக்கணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்குறாரு. இது ரொம்ப சென்சிபிள். இந்த மாதிரி பேசினா நாங்களே பாராட்டுவோம்டா எஃப்ஜே. அதை விட்டுக்கிட்டு இஷ்டத்துக்கு வந்து பேசுகிறது, கெட்ட வார்த்தை யூஸ் பண்ணுறது, மார்க்கிங் பண்ணலாம் எப்படி நாங்கள்லாம் சப்போர்ட் பண்ணுவோம் சொல்லு. ஸோ இந்த மாதிரி சென்சிபிளாக பேசும்பொழுது நம்மளுடைய சுபிக்ஷா இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து சொல்கிறாங்க, இல்லை எஃப்ஜே தான் சொன்னால் இருக்கிறதே இதுதான், இன்றைக்கே நாங்கள் எல்லாத்தையும் சமைச்சு காலி பண்ணிடுறோம், ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால சுபிக்ஷா அவர்களுடைய பிளானாக கூட இருந்திருக்கலாம் இது. ஸோ அதனால தான் நாங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறோம், நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்குறோம், நீங்கள் கேளுங்க நாங்கள் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்ன உடனே நம்ம விக்ரம்ஸ்க்கு வந்து பயங்கர கோவம் வருது. கத்த ஆரம்பிச்சுடுறாங்க, சமைச்சு தான் போடுறோன்னா உங்களுக்கு அளவு போட்டு தான் கொடுப்பீங்களாடா, நாங்கள் என்ன பிச்சைடா எடுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சத்தம் போட்டு கத்துறாப்புல. இப்போ இத்தனை நாளாக கப்பில் சோறு போட்டுருந்தீங்களே, கொஞ்சமானா அதெல்லாம் மனசாட்சியோட யோசித்து பார்த்து பேசுனீங்களா விக்ரம் அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்குற மாதிரி வந்து இருக்குது. இந்த இடத்துல அவங்க கேட்குறது நியாயம், 100% கரெக்டு. எஃப்ஜே கேட்குறதும் கரெக்டு தான். ஏன்னா இவங்களுக்கு லக்ஸரி ஃபுட்டும் வருது, காமன் ஃபுட்டும் இவங்க சாப்பிட்டுக்கலாம், அதுக்கப்புறம் அந்த ரேஷனில் வரக்கூடிய பொருட்களையும் எடுத்துகிட்டு போய் உள்ளர வச்சுக்கிட்டாக்கா அவங்களுக்கு செம்ம காண்டு தான் ஆகணும். இன்னொரு பக்கம் பிக் பாஸ் ஹவுஸாரு சமைச்சியும் கொடுக்கணும், அதுவும் லக்ஸரி ஃபுட்டாக, அது இல்லாமல் இவங்களுக்கும் சமைக்கணும், ரேஷனையும் கரெக்டாக பார்த்துக்கணும், எல்லாருக்கும் கரெக்டாகவும் போய் சேரணும், இன்க்ளூடிங் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் அவங்களுடைய ஃபுட்டை சாப்பிட்டு காமன் ஃபுட்டையும் சாப்பிட்டு அதில் மீறக்கூடிய சாப்பாடை தான் அப்போ சாப்பிடவும் செய்யணும். ஓகேங்களா? அப்போ கண்டிப்பாக கோபம் வரும், அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அதை தான் எஃப்ஜே அவர்கள் கரெக்டாக கேட்டிருக்காப்புல. இப்போது விக்ரம் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட வருவோம். அவர் வந்து கத்துறாரு. எதுக்கு கத்துறாரு அப்படின்னா, ஏண்டா நாங்கள் உங்களுக்கு சமைச்சியும் போட்டு அந்த சாப்பாட்டுக்காக நாங்கள் பிச்சை எடுக்கணுமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஓகேங்களா? ஸோ இப்போது அவருக்கு என்ன ஒரு மனநிலை இருந்தால் ஒரு சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை அவங்கக்கிட்ட கேட்குறது பிச்சை எடுக்கிறதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாரு. இப்போ நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள், அதுவும் குறிப்பாக திவாகர் அவர்களும் அதுக்கப்புறம் வினோத், இவங்க 2 பேர் தான் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்க அப்படின்னா சாப்பாடு பத்தலை, இந்த கப்பெல்லாம் வேணாங்க, இந்த கப் சிஸ்டம் வந்து சரியில்லை, 3 தடவை 4 தடவை போனாலும் வயிறு வந்து ரொம்ப மாட்டேங்குது அப்படிங்கிறத அவங்க வந்து ஓப்பனாக வந்து பேசுகிறாங்க. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அந்த கப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உங்களால் வந்து நிராகரிக்கவே முடியல. அது எல்லாருக்கும் போய் சேரணும், எல்லாருக்கும் போய் சேரணும். அவங்க ஃபீல் பண்ணுறாங்க அந்த கப்பு வேணாம் அப்படின்னு சொல்லி. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அந்த கப்பு தேவையில்லை, உங்களுக்கு ஒரு அளவு இருக்கு இல்லைங்க, 2 கரண்டி எடுத்து போட்டிங்க அப்படின்னா ஒரு கப்பு அப்படின்னா அப்படி போட்டுருங்களேன். அவங்க ஃபீல் பண்ண மாட்டாங்களா? ஐயோ ஒரு தடவை போனால் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க, அவங்க என்ன நினச்சிப்பாங்களோ, 3 தடவை சாப்பிட்றான் 4 கப்பு சாப்பிட்றான் அப்படின்னு நினச்சிப்பாங்களோ அப்படிங்கிற ஒரு நினப்பு அவங்களுக்கு இருக்கும்ல, அதனாலே ஒரு மாதிரி வந்து ஃபீல் பண்ணுவாங்கள்ல. அதை தான் திவாகர் வந்து கேட்குறாப்புல. அதை வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க அவமதிக்கிறாங்க. இல்லை முடியவே முடியாது, கப்பில் தான் நாங்கள் போடுவோம், இதில் யாருக்காவது அப்ஜெக்ஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க.
அதே மாதிரி 3 கப்பு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி பேருக்கு சொல்கிறாங்க. ஒரு கப்பு ஃபுல்லாக கொடுக்குறாங்க, 2வது கப்பு பாதி தான் கொடுக்குறாங்க, 3வது கப்பு அதை விட கால்வாசி தான் வந்து கொடுக்குறாங்க. அதை பற்றி குறை சொல்லலை, ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய அளவுகளை வச்சு தான் அவங்க சாப்பாடு போடுறாங்க. ஆனால் டெய்லி பழைய சாதம் வந்து பார்த்திங்கன்னா மீறுது. ஸோ வயிறு ரொப்ப சாப்பாடு போடுங்கடா, பழைய சாதத்தை மீற்றி வச்சு என்னடா பண்ணுறீங்க அப்படின்னு திவாகர் அவர்கள் வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ இது எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெரி சிம்பிள். இப்போ கப்பில் வந்து கொடுக்காதீங்க, எங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது, அது ஒரு மாதிரி அனீசியாக இருக்குது, நிறைய பேர் கேட்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அதை ஏற்றுக்க முடியல. ஆனால் இன்னொரு உங்களுடைய ஆளே வந்து சொல்கிறாப்புல, என்னடா நீங்கள் சமைச்சியும் கொடுத்து நாங்கள் என்ன பிச்சை கேட்கணுமா அப்படின்றாரு. சாப்பாடு, அதாவது சாப்பாட்டுக்கு தேவையான பொருட்களை கேட்குறதுக்கு நாங்கள் என்ன பிச்சை கேட்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போது அந்த மனநிலை எப்படி இருக்குன்னு பாருங்கள். இவங்க கேட்கும்போது அது வேறு மாதிரி கன்வெர்ட் ஆகுது, இவங்க கேட்கும்போது அது பிச்சை எடுக்கிற மாதிரி கன்வெர்ட் ஆகுது. அப்போது அவங்களும் பிச்சை எடுத்து சாப்பிட்ற மாதிரி தான் வந்துருக்கு. 3வது ரவுண்டு 4வது ரவுண்டு. அதுக்கப்புறம் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் ஒவ்வொரு தடவையும் போய் எங்களுக்கு இதை சமைச்சு என்ன கேட்குறேன் அப்படின்னா அப்படின்னு வரக்கூடிய நிராகரி நீங்கள் கரெக்டாக பண்ண முடியாது அப்படின்னா அவங்க எல்லாமே மாதிரி யோசிக்கிற மாதிரி ஈக்குவலாக தான் கேள்வி வருது இல்லை. அப்போ அவங்க சாப்பிட்றாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்க, கொடுக்கப்படுறதெல்லாம் சமைச்சு கொடுக்குறாங்க, எல்லாரும் பண்ணுறீங்க கேட்டிங்கன்னா எல்லாரும் ஃபீல் ஒழிச்சு வச்சிங்களேன். அதான் திவாகர் தான் பிரச்சனையை ஆரம்பிக்கிறாங்க. இவங்க எல்லாம் திருடி திருடி அங்கே இவங்களுக்கு பிரதர், அதுதான் இங்கே பெரிய பிரச்சனையே ஆகுது. என்னடா திடீர்னு பார்த்தா அதுதான் ஏன் வந்து தெரியல. எல்லா பொருட்களையும் நீங்க ஹியூமனிட்டியோட தான் வந்திருக்கீங்க. ஆனா அவங்க கிட்ட இருந்து வாங்கி சாப்பிடுங்களேன். அவங்க கிட்ட இருந்து வாங்கி கேட்கறதும் வாங்கி சாப்பிட்றதும் நீங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு ஈக்குவலாக யோசிக்கிறீங்க. அதுதான் எங்கள் பெரிய பிரச்சனையாக நான் பேசிகிட்டு இருக்கேன். அது வந்து ரொம்ப தப்பான புரிதல் அப்படின்றது. இது வந்து ஒரு கேம். எண்ட் ஆஃப் தி டே இவங்க அவங்களுக்கோ இல்லை அவங்க இவங்களுக்கோ வந்து சாப்பாடு கொடுக்க தான் போகிறாங்க. அதுக்கு இவ்வளோ பெரிய வார்த்தைகளை யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. பட் சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸ் வந்து மூவ் பண்ணுறதும் வந்து சரியில்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா, இவங்களுடைய பொருட்களை எடுத்துகிட்டு போய் திருடிட்டு போய் அவங்க வச்சுட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. இப்போ வரைக்குமே அந்த சாக்லேட் எங்கே இருக்குன்னே வந்து தெரியாது சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு. இவங்க என்னென்ன பிளான் பண்ணுறாங்க தெரியுமா? அதாவது ஸ்டோர் ரூம் வந்து நம்ம வீட்டில் தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து யாரும் பார்க்க போகிறதில்ல, நம்ம தான் முதல்ல போக போகிறோம். ஸோ அப்படி ஏதாவது வந்துச்சு அப்படின்னா அதை நம்ம முதல்ல எடுத்து வச்சுட்டு பாதியோ இல்லை அதில் கொஞ்சம் எடுத்துக்கிட்டு நம்ம கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லாம் இருக்குது. அந்த மாதிரிலாம் பேசியிருக்காங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி பண்ணவும் செஞ்சுருக்காங்க. ஸோ அதனால தான் அவங்களுக்கு இன்றைக்கி ஒரு டவுட் வருது. ஏன்னா சாக்லேட்டை காணோம், ப்ரெட்டை காணோம், பிஸ்கெட்டை காணோம் அப்படின்னு தேட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இதுக்கப்புறம் போச்சு அப்படின்னா நமக்கு எதுவுமே இல்லாமல் போயிடும் போல். ஸோ அதனால் நம்மளுடைய கண்ட்ரோலில் இதை வச்சுக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிருக்காங்க அண்ட் செய்யவும் செஞ்சுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் நாங்கள் பிச்சை எடுத்து சாப்பிட்ணுமா அப்படிங்கிற கேள்விகளை எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா சூப்பர் டீலக்ஸ் ஹவுஸில் இருக்கக்கூடிய ஆட்கள் அப்படி சொல்லவும் இல்லை. ஸோ அதனால் தவறான புரிதலோட தவறான கருத்துக்களை செலுத்துறது மிகப்பெரிய தவறு. ஸோ அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். அவ்வளோ வெரி வெரி சிம்பிள். இவங்க கப்பில் இன்னொரு கப்புன்னு கேட்கும்போது உங்களுக்கு வராத அந்த பிரச்சனை, நீங்கள் கேட்டு வாங்கிக்கோங்க, உங்களுடைய ரேஷனை எவ்வளோ தேவையோ அவ்வளோ வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லும்போது, நாங்கள் சமைக்கவும் செய்யணும் அண்ட் கேட்கவும் செய்யணுமா, நாங்கள் என்ன பிச்சை எடுக்கிறோமா அப்படிங்கிற ஒரு கேள்வி எனக்கு இடிக்குது. உங்களுக்கு இடிக்குதா இல்லையான்றதெல்லாம் எனக்கு தெரியல. இங்கே யாரையும் நான் சப்போர்ட் பண்ணி பேசுகிறேன், கிளியராக தான் வந்து பேசுகிறேன். உங்களுக்கு புரிஞ்சால் சரி, புரியலனா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.